அப்பாங்கிற உறவு நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போயிடுச்சுன்னா நம்ம என்னதான் கத்தி அழுதாலும் அந்த பந்தம் மட்டும் நமக்கு திரும்ப வரவே வராது. வாங்கி வந்து தருவாய் உன் பசியை மறைத்துக் கொண்டு வேறெதுவும் வேண்டாம் உன் அன்பே போதும். ஹாயப்பா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? தூங்கி இருந்தவனை வந்து எழுப்பி போட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற பழக்கம் நல்ல பழக்கம். ஆனால் முழிச்சு தான் இருந்தீங்க. ரைட், ஓகே. அப்போ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை தானே? நான் வருவேன்னு யாருக்கு தெரியும்? வீட்டை சொன்னவையா? என்னன்னு சொன்னவ? அப்படியா? யாருன்னு தெரியாத கால் பண்ணியிருக்கிறேன். வரவீனம் போல கிடக்கு, எதுக்கு நீங்கள் நித்திர கொண்டுறேன் முழிச்சிருங்கன்னு சொன்னேன். ரைட், ஓகே, சரி. எங்கேயும் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒருவேளை நல்லது தான் உங்களை அப்படி சொன்னது. ரைட், ஓகே, சரி, ஓகே. அப்போ நாங்கள் இன்றைக்கு என்னத்துக்கு வந்திருக்கோம்? சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோமா? ரைட், நாங்கள் அப்போ சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம்ட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிட்டப்போ உங்களுக்கு. அப்போ உங்களை வீட்டுக்காராக சொல்லி வச்சுருக்கிறேன், இங்கேயும் போயிடாதீங்க, இன்றைக்கு சர்ப்ரைஸ் வரும் சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே. அது நல்ல காலம் அப்போ அந்த பிள்ளைகள் சொன்னது. ரைட், ஓகே, சரி. அப்பாவுக்கு இன்றைக்கு பர்த்டேன்னு எத்தனாவது பர்த்டே? 55வது பர்த்டே. பார்க்குறதுக்கு 45 வயசு படியன்மா இருக்கிறீங்க, 55 சொல்கிறீங்க. டையெல்லாம் பூசி விட்டாவா? பார்த்தீங்களா, நல்ல ஒரு மனைவி. பார்த்தீங்களா, இப்படித்தான் இருக்கணும் மனைவியண்டா. இந்த வெளியாக்களுக்கு வயசு தெரியக்கூடாதுன்னு பூசி உள்ளே தானே சொல்கிறேன். எந்த மனைவி பார்த்தீங்களா? எனக்கு எத்தனை வயசு இப்போ நினைக்கிறீங்க? 25 வயசு. 25 வயசுலேயும் இந்த சாடவார் நிறையலாம். நானும் டை தான் அடிச்சிருக்கிறேன்டா. அப்போ தான் ஏனப்பா அப்படி சொல்கிறீங்க? சரி, ஓகே. இன்றைக்கு அப்பாவுக்கு பர்த்டே. அப்பாவோட பேர் என்ன? கருணாகரன். அப்பாவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி, அதோட இன்றைக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. என்ன நாள்? இது நீங்கள் எல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு நான் அந்த வேலையை செய்ய தேவையில்லை. ஒரு தான் சொல்லக்கூடாது. என்ன நாள் இன்றைக்கு? பிறந்த நாள். பிறந்த நாள் சேர்த்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான நாள் இன்றைய நாள். தெரியலையா? சரி, இன்றைக்கு தந்தையர் தினம். சரியா? தந்தையர் தினம். சரி, அம்மாமாருக்கு கொண்டாடுவாங்க அன்னையர் தினம்ன்ற, எங்களுக்கெல்லாம் கொண்டாடுற இல்லையே. அதனால் நாங்களாம் ஏற்படுத்தி கொள்ளிருக்கும் போலருக்கு தந்தையர் தினம்னு சொல்லி, தந்தையர் தினம் வந்து அதோட சேர்ந்து உங்களோட பர்த்டேக்குன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வந்திருக்கு. சரியா? அப்போ நாங்கள் ஒரு கிஃப்டை கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டுக்கு. சரியா? நீங்கள் ஏற்கனவே ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த பல வகைகளெல்லாம் சாப்பிட்டு கேண்ட சொல்லுங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கட்டாம்னு சொல்லி அனுப்பியிருக்கா. ரைட், சரி. இப்படியெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்க? மகன் தான். எத்தனை பேர் இருக்காங்க உங்களோட வீட்டில்? பிள்ளைகள் எத்தனை பேர் உங்களுக்கு? சரி, 5 பிள்ளைகள். ஓகே. வெளியில் நிற்கிறவர பேர் என்ன? குமரன் என்று கூப்பிடுவாங்க. தவக்குமார். எந்த நாட்டில் இருக்கிறார்? பிரான்ஸில் இருக்கிறார். இப்போ நீங்கள் சொன்னது அவர் தான் அனுப்பியிருப்பீங்க. மற்ற பிள்ளைகள் தான் ஒரு தரம் அனுப்பியிருக்க மாட்டேங்கம்மா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? கொஞ்சம் கோவமா? உங்களோட கோவத்தில் இருக்கணுமா? ஏன், என்ன செஞ்சு நீங்கள் அடிச்சுனீங்களா? கணக்கு இருக்குது பிரச்சனை. நீங்கள் கட்டுப்பாடுகள் கூட போடுறீங்க போடாக்கு, அதனால் பிள்ளைகள் கோவிச்சு கொண்டு நிற்கணும் போல் என்ன. ஆனால் நல்லதுக்கு நீங்கள் நல்லது செய்ய போய் நல்லது இருக்கா உங்களுக்கு செய்ய சொல்ல வலிக்கிட போய் நாளைக்கு அது வந்து விளையாங்கி அப்படி அந்த மாதிரி கோவங்களா? சரி, அந்த வேறு பிரச்சனை நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சரியா? இப்போ நான் நினைக்கிறேன் இது ஒரு
வெளிநாட்டிலேருந்து வர்றதை விட நெருங்கிய ஒருத்தர் தான் இதை அனுப்பியிருக்கிறார். ஆனால் நீங்கள் மகன் அனுப்பலையே, நீங்கள் மகன் என்று தான் சொல்கிறீங்க. ஏன் அனுப்பாயினும் அனுப்புறதுக்கு ஷூராவா அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட். இன்னொரு விஷயம் வந்திருக்கு. அடுத்தது நாங்கள் இன்னும் இன்றைக்கி இந்த கேக்கெல்லாம் வெட்டி அழகாக கொண்டாடட்டாமன்னு சொல்லி ஒரு அழகான கேக்குன்னு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அழகான ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. பார்த்து இந்த கேக்கை தான் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. வைங்க. சரி, இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு விஷயமாக பார்த்து செய்திருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து உங்களோட மகன் தான். என்ன பேர் சொன்னீங்க? தவக்குமார். என்ன பேர் என்று கூப்பிட்றது? குமரன் என்று கூப்பிட்றது. அவர் எங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறாரா? இது வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு, ஆனால் ஃப்ரான்ஸ்லேருந்து வரல. ஆனால் நான் நினைக்கிறேன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பிள்ளையாக சொல்லி கொண்டிருக்கபடியாக தான் சிரிக்கிறாங்க நினைக்கிறேன். இல்லையா? ஷோராவா? யாரும் வந்து கேட்டாலும் கூட நீ குமரன் என்று தான் சொல்லணும்னு யாரும் சொல்லி தந்தவையா? தெரியும் தான். கெஸ் பண்ணுறீங்க நீங்கள், குமரன் தான். ரைட். அதோட உறுதியாக சொல்கிறீங்க. ரைட், தாங்க பாபு. ரைட். இன்னும் ஒரு வாழ்த்து மடல் ஒன்று வந்திருக்கு. சும்மா செம்மையாக இருக்கிறீங்க. நீங்கள் டை அடித்த மாதிரி தெரியுது. ஏன்னா இயற்கையாகவே நீங்கள் வடிவத்தண்ணி இருக்கிறீங்க. ரைட். ஹாப்பி பர்த்டே ஒன்று சொல்லி ஒரு வாழ்த்து ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதை நான் வாசித்து காட்டிடுறேன். சரியா? ரைட். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உறுதுணையாக இருக்கும் இனி வாசிச்சா நீ அதை கண்டுபிடிச்சிருங்க. சரியா? வாசிப்போம். என் தந்தைக்கு இந்த பிறந்த நாள் இனிதாக அமையட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி விஷஸ் பாய். யாரு விஷஸ் பாய்? யார் அனுப்பினது? விஷஸ் பாய். நான் விஷஸ் பாய் என்று சொன்னேன். இல்லை, அனுப்பியது யார் என்று நான் சொன்னேன். இது வந்து அனுப்பியது வந்து குமரன். என்ன கண்ணெல்லாம் இப்போவே கண் கலங்குற மாதிரி இருக்கு. ரைட். இந்தாங்க உங்களுக்கு அப்பான்னு சொல்லி ஒரு அழகான பிரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷமா? ஹாப்பியா? எவ்வளோ சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்குண்ணா. அவ்வளோவா? ரைட். கண்ணில் வர கண்ணீர்லேயே விளங்குது. நீங்கள் அந்த அழுகையை அடக்கி பிடிச்சி கொண்டு அந்த அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறீங்க. அந்த கண்ணீரை வெளியே விடக்கூடாதுன்றது அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் தாராளம் அழுகிடுங்க. அப்போ தான் மனசு ஃப்ரீயாக இருக்கும். எப்போ மகன் போடுவார்? 4 வருஷம் ஆகிட்டுண்ணே. ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு. சரி. அதோட இன்னும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு போட்டு காட்ட சொன்னவர். சரியா? நான் இப்போ போட்டு காட்டிடுறேன். இன்னைக்கு நீங்கள் என்ன இப்படி வளர்த்தபடியே தான் நான் இன்னைக்கு ஒரு நேர்மையாகவும் ஒரு குடிவரை இல்லாமல் நீங்கள் ஃப்ரான்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே நான் இன்னைக்கு சாகப்பைக்கு நான் கடைப்பிடிப்பேன். அதை மாதிரி நீங்களும் எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் இருக்கத்தானே என் உயிர் போக மாட்டேன். நான் உங்களை பார்க்க செய்ய. ஸோ இன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் நீங்கள் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு எதுக்கான பழசெல்லாம் மறந்துட்டு எதையுமே யோசிக்காமல் ஹாப்பியாக அவங்க கூட பேசுறது தான். ஆனால் பேசாட்டி எனக்கு உங்களை பாசம் இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன அப்படி வளர்த்தபடியே தான் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறது நேர்மையாகவும் குடிவரை இல்லாமல் முழுக்காமல் இருக்கிறேன். அந்த காரணம் நீங்கள் தான். நீங்களும் அம்மாவும் அதால் தான் சொல்லுங்கள். இன்னைக்கு ஹாப்பியாக இருங்க. நான் இருக்கிறேன். சரிப்பா, வேறு என்ன சாப்பிடுங்க. எங்களுடைய வேலை ஃப்ரான்ஸில் வந்து ஃபாதர்ஸ் டே தானே. நிறைய புக்கிங் இருக்குது. அதெல்லாம் வந்து வேலை பேச முடியாது. ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு இப்போ தந்துருக்குது. ஓகே, பை. ஹாப்பி பர்த்டே. சரி, இது வந்து உங்களோட மகன் உங்களுக்கு அனுப்பின மெசேஜ். சரியா? அதோட சேர்ந்து இன்னும் ஒரு விஷயம். தோழனே தோளும் கொடுத்து தோல்விகளை ஜெயித்திட வருவாய். சோகமதையும் உன்னுள் மறைத்து
புன்னகையை எனக்கென தருவாய், கண்ணிமையிலெனை நீ அடை காத்து, தூங்கிடவும் மறப்பாய் என்னை பார்த்து, வாழ்வாயே நீ என் நிழலாய், அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே, அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டேன் அன்பாலே, எனக்கது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே, வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே, அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டேன் அன்பாலே என்று உங்களோட மகன் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு பாடினா எப்படி இருக்குமோ என்று நினச்சி நான் உங்களுக்கு பாடியிருக்கிறது. எனக்கும் நீங்கள் அப்பா மாதிரி தானே. ஸோ இன்றைய நாள் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி உங்களோட மகன் இதெல்லாம் அனுப்பியிருக்கிறார். அதோட இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, பெரிய சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? இப்போ நான் இங்கே நீங்களும் அழுதுட்டுருக்குறீங்க, சுற்றி வர இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே அழுதுட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த அழுதுக்குள்ளே ஒரு இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. என்னென்னு பார்த்துருவோமா? என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியாதா? சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், கண்ணை மூடிக்கொண்டு அந்த இடத்துக்கு போவோம் ஒரு சர்ப்ரைஸை பார்க்குறதுக்கு. நேரடியாக ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்கு, அது எங்களோட கையில் இல்லை, ஆனால் அது வெளியே நிற்கிது. சரியா? அதை கண்ணை பொத்தி கொண்டு கண் தெரியாமல் மூடிக்கொண்டு உங்களை கூட்டி கொண்டு போய் காட்ட போகிறோம். பாப்போமா என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கெல்லாம் கேட்கக்கூடாது, நான் தான் கொண்டு வந்திருக்கேன் அந்த சர்ப்ரைஸை. யார், என்ன வந்தது, எது வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன சும்மா சாதாரணமாக நீங்கள் யோசிங்க, என்ன வந்திருக்கு மனசுக்குள்ளே தோணுது? வேற வேற ஆனால் எதிர்பார்க்கல. இந்த நேரத்தில் அது கொடுக்குற மாதிரி இல்லைண்ணே. ரைட், வருங்காலத்தில் அவர் தருவேரோ தெரியாது, பார்ப்போம். போய் 4 வருஷம் தானே, வருங்காலத்தில் அது தரையிறது தெரியாது, கஷ்டப்பட்டு தர. ஸோ அதை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை விட்டு வேறு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பாவுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று அவர் தெரிஞ்சு கொண்டு ஏதாச்சும் செய்திருக்கலாம்ண்ணே. ரைட், நாங்கள் என்ன இருக்குன்னு நாங்கள் கண்ணை மூடி கொண்டு போய் பார்ப்போம். ஓகேயா? என்ன கேட்டீங்க? கொண்ட முடியாது, வாசலுக்குள்ளாலே கொண்டு வர முடியாத சாமான கொண்டு வந்திருக்கிறேன். சரியா? பார்ப்போமா? பெரிய சாமானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரியா? ஓகே, வாங்க கூட்டிகிட்டு வாங்க, கண்ணை பற்றி கொண்டு கூட்டிட்டு வாங்க. அப்பா எதுக்கும் கண்ணை மூடிட்டே வாங்க, படியெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனமாக வரணும். ஓகேயா? பார்த்து வாங்க. அதுக்காக இறுக்கி பார்த்தாதேங்க, அப்பா இறுக்கி கண்ணை மூடிக்கொண்டே வாங்க. ரைட், ஓகே. சரி, யோசிச்சு கொண்டு வாங்க என்னவா இருக்க முடியும். அந்த வாசலுக்குள்ளாலே வர முடியாத ஒரு ஐட்டம் தான் என்ன சாமரம். ஒருவேளை காரோ, ஒருவேளை லேண்ட் மாஸ்டரோ, ஒருவேளை வேறு எதுவும் ஐட்டமோ. இங்கேயே நிறைய பைக்கெல்லாம் நிற்கிது ஆல்ரெடி. வேறு என்னவா இருக்கும்? பைக்கா இருக்காதா? வேறு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லும்போது அவுட்டு விடணும் கண்ணை. வெளிச்சத்தில் வரும்போது ஒரு மாதிரி ஆகல, திரும்ப நான் கண்ணை மூடுங்க. ரைட், அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே திரும்பி பார்த்த மாதிரி நிற்கணும். சரியா? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களோட மகனை நேராக வந்தது தெரியாது. என்னவா இருக்க? என்னென்னு விளங்கலையா? சரி, பார்த்துருவோமா திரும்பி? ரைட், பாருங்க. என்ன வந்திருக்கு? எஸ், பேட்டரி மோட்டர் சைக்கிள். அப்பாவுக்கு தான் என்னவும் செய்வேன், உயிருள்ள வரைக்கும் தான் என்னவுமே செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். சரியா? நீங்கள் கேட்டது, ஆசைப்பட்டு நீங்கள் கேட்டது அவர்கிட்ட நேரடியாக கேட்டுனீங்களா? இல்லை, ஆனால் இங்கே யாருடையும் கழிச்சிருப்பீங்க, எனக்கு பேட்டரி மோட்டர் சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமென்னு. ஆனால் அதை தெரிஞ்சு கொண்டு உங்களோட மகன் குமரனா
குமரன். நீங்கள் அழகான மகனை பெற்றிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் அவனுக்கு படிப்பிச்சு கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் போட்டிருந்த வாய்ஸ் மெசேஜில் நான் பார்த்தேன், இப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்த்ததில் நீங்கள் பெருமைப்படணும். அப்படி இருந்து போய் இவ்வளோ காலம் ஒரு 12 வருஷம் 15 வருஷம் போய் செய்ய முடியாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தகப்பன் பிள்ளைகளுக்கு, அம்மா இருக்குது. ஆனால் 4 வருஷத்துலேயே என் அப்பாவுக்கு இதை கொடுக்கணும், 4 வருஷத்துலேயே இந்த இதெல்லாம் செய்யலும்னு சொல்லி ஆசையாக 4 வருஷத்துலேயே இவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு செய்திருக்கிறார். பார்த்தீங்களா? வாங்க ஏறி இருங்க. நாங்கி அப்படி ஏறி இந்த ஓடி வாங்க பார்ப்போம். இது வரைக்கும் ஓடி வாங்க பார்ப்போம். ஸ்டாண்டை தட்டுங்க, ஸ்டாண்டை தட்டுங்கப்பா. ஓடி வாங்க. சரி, அப்படியே இருந்து கதைப்பா. மோட்டர் சைக்கிள் இருங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் மோட்டர் சைக்கிள் இருந்தே பேசுங்க. ரைட். சரி, உங்களோட ஆசையை இன்றைக்கு ஃபுல்லாக நிறைவேற்றிட்டாங்க. சரி, சந்தோஷமா? ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி. எனக்கு பர்த்டே கேக்கை கொண்டு வர்றது பெரிய விஷயம். ஹாப்பியை விட எனக்கு இந்த பைக் தந்து தான் ஹாப்பி. அப்படி தானே? நீங்கள் நினைச்சதை அவர் வேண்டி தந்துட்டார். ஹாப்பியா? இதை விட என்னதை வேணும்? பெற்றதுக்கு இதை விட என்ன நான் என்னதை வேணும்? சரி, இவர் இனிமேல் அவர் செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனால் நான் கேட்ட ஆசையான பொருளை உடனே வேண்டி தந்துட்டேன். இது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அது என்னத்துக்காக டிலே ஆகினு இன்றைக்கு விளங்கி இருக்கும். என்னத்துக்காக டிலே ஆகினு சொன்னால் சாரி பிரச்சனையில் விட்டு என்னத்துக்காக டிலே ஆகிருக்குமென்னு சொன்னால், இது உங்களோட பிறந்த நாளுக்காக பரிசளிக்கணுன்றதுக்காகத்தான் இது டிலே ஆகிருக்கும். ஓகேயா? பிறந்த நாள் அண்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பியா? சந்தோஷம். சரி, இதே மாதிரி அழகான மகன்களை நீங்கள் பெற்றெடுத்ததுக்கு நாங்களும் சந்தோஷப்படுறோம், நீங்களும் பெருமைப்பட வேண்டும். சரியா? ஓகே. இதே மாதிரி எப்போவுமே எங்களோட அப்பா சந்தோஷமாக இருக்கணும். அவர் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும் வரைக்கும் தான் சகலதும் செய்து கொண்டிருப்பாரான்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஆசீர்வாதமும் அந்த பிள்ளைக்கு இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி நாங்களும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நாங்கள் லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், யாழ்ப்பாணத்திலேருந்து. நன்றி. சரியப்பா, இன்னொரு கிஃப்ட் ஒன்று உங்களோட இன்னொரு மகனுக்கு கொடுக்க சொல்லி அவர் அனுப்பியிருந்தவர். சரி, அவர் வீடியோவுக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லி உங்களோட கையில் தந்திருக்கிறேன். ரைட். அதோட இதுக்குள்ள ஒரு மோதிரமும் அனுப்பியிருக்கிறார் அவருக்கு. இப்போ முடிஞ்ச பர்த்டேக்கு 2ஆம் தேதி பர்த்டே முடிஞ்சுதான், அந்த பர்த்டேக்கு அவருக்கு விஷ் பண்ணி, தம்பிக்கு விஷ் பண்ணி அந்த அனுப்பியிருக்கிறார். இதெல்லாம் கொண்டு கொடுக்கட்டாம்னு சொல்லி. சரி, அவரோட கையில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வர்றே இல்லை, அதனால தான் உங்களோட கையில் தந்துட்டேன். சரி, ஓகே. இல்லை பரவாயில்ல. இல்லை, அவர் விருப்பமில்லாத நாங்கள் விருப்பமில்லாத செய்யக்கூடாது, விடுங்க. ரைட், வாங்க. சரி, அது நாங்கள் வீடியோஸுக்கு விருப்பம் இல்லாதபடி அதை நாங்கள் எடுக்கக்கூடாது. விருப்பமில்லாத எதையுமே நாங்கள் திணிக்கக்கூடாது. ஓகேயா? சரி, இப்போ நாங்கள் அவருக்கும் இதை கொடுத்து அவரோட பர்த்டேக்கு லேட் விஷஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.